ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கண்ணாடி பேங்கிளாக இருந்தாலும் ஓகே, மெட்டல் பேங்கிளாக இருந்தாலும் ஓகேங்க. மெட்டல் பேங்கிளாக இருந்தால் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். நான் கண்ணாடி பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி பேங்கில் இந்த மாதிரி ஒரு ரோப்போ இல்லை டேப்போ போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டப்பையுடைய ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கில் நான் எப்படி அட்டாச் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூங்கில் ஸ்டிக்குக்கு பதிலாக பிளாஸ்டிக் ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒன்று மேலேயும் இன்னொன்று கீழே ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இந்த ஒரு ஸ்டிக்கில் 4 பேங்கிள்ஸ் அட்டாச் பண்ணி எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், கலர் டேப் யூஸ் பண்ணி தான் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். கலர் டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம் பேங்கில். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டிக்குடைய ஒரு முனையில் பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ரோப்பை ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த கயிறில் அந்த ரோப்பை கட்டிடுங்க. அதுக்கப்புறமா ஹேங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த கயிறில் கேப் விட்டுட்டு மேலே ஒரு நாட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஷால்ஸ்லாம் இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். 4 ஷால்ஸ் வரலாம் தாராளமாக அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஷால்ஸ் இல்லைனா நீங்கள் ஷாக்ஸு, லஞ்ச் டவலு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கிளாத்தை மாற்றி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் லெமன் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. இந்த லெமன் நம்ம ஜூஸ் போட்டு அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுரும். ஜூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிப்போம். இந்த தோலை வச்சு ஒரு சூப்பரான லிக்விட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்த்திங்கன்னா அந்த லெமனில் இருக்கக்கூடிய ஜூஸ்லாம் எடுத்துடுறேன் தனியாக. இந்த ஜூஸ் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் தோல் இருக்கு இல்லைங்களா, இந்த தோலை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. பாருங்கள், நான் ஜூஸ்லாம் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இந்த தோலை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலை பார்த்திங்கன்னா குப்பையில் தூக்கி போடாமல் இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்பொழுது அந்த லெமன் தோல் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் வந்துருங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பிரியா, ராஜா, அர்ஜுன், ஜஷ்வந்த், மனோஜ், அன்னபூரணி, விஜி, பிரதர்ஷனா, சங்கரி கிருஷ்ணன், இன்பா, கனகவல்லி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலை தூக்கி போட்டுடலாங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, இந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் பொருட்களை ஆட் பண்ண போகிறோங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த 2 பொருளும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த லிக்விடை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு தோணுதோ அப்போ நம்ம சோப்போ இல்லை லிக்விடோ தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த க்ளீனிங் லிக்விடை யூஸ் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாததால் நான் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக கிச்சன் க்ளீன் ஆகிடுங்க. இந்த ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்களை க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிக்கலாம், அடுப்பை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டோரு, விண்டோ, ஃப்ரிட்ஜ் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மந்த் வரல யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கணும். டிப்ஸ் நம்பர் 3ல் பூண்டுடைய ஸ்கின்னை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நார்மலாகவே கிச்சனில் இந்த பூண்டு தோல் உரிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லேட்டாகவும் ஆகும்.
நகம்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாருக்குமே கிச்சனில். பாருங்கள், ஒரு பூண்டை எடுத்து நீங்கள் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக தோலை உரித்து எடுத்துட முடியுங்க. நகம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை நகம் வந்து வலிக்குது அப்படின்னாலோ இந்த டிப்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரு பூண்டுடைய அந்த 2 முனைகளையும் பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதனுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக உரித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக வந்து அந்த தோல் வந்து உறிஞ்சு வந்துடுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூண்டை உரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உரித்து முடிச்சிடலாங்க. அதே நேரத்தில் நம்ம நகத்துடைய அந்த பகுதிகளும் வலிக்காமல் இருக்கும். ஈஸியாகவும் உரித்து முடிக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் உரித்து முடிச்சிட்டேன். எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக உரித்து முடிச்சிட்டேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் பழைய பேங்கிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பழைய பேங்கிள்ஸை தூக்கி போடாமல் அழகாக ரீயூஸ் பண்ணி நம்மளுடைய வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த வளையலை வந்து பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கலர் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு பேங்கில் பாட்டமில் வச்சுருங்க. அடுத்த 2 பேங்கில் அந்த ஒரு பேங்கிள் பாட்டமில் வச்சுக்கோங்களா, அதை சுற்றி 4 பக்கங்களையும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் டேப் போட்டு கலர் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. கலர் டேப் தான் போடணுன்றது இல்லை, நீங்கள் கயிறு கூட கட்டி விட்டுக்கலாம். கலர் டேப் போட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ன்றதால நான் கலர் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் ஈஸியாகவும் இருக்குங்க டேப் போட்டு ஒட்டும் பொழுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 கார்னர்லேயும் அழகாக அந்த பேங்கில் வச்சு ஒட்டி முடிச்சிட்டேங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்கிள் ஆடாமல் இருக்கிறதுக்காக 2 பேங்கிளாக சேர்த்து கலர் டேப் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதே ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிக்க போகிறேன். இப்போ நம்ம மற்ற 2 சைடையுமே அழகாக நம்ம டேப் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஷேப்பில் ஒரு பவுல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கங்களையுமே நான் ஒட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கடைசியாக கிடைக்கும். இப்போ நான் பாட்டமில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேங்கிளுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேங்கில் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து கீழே வச்சுருக்கோம் இல்லைங்களா பாட்டமில், அந்த பேங்கிளில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை சுற்றி ஒரு லேஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த லேஸை நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ணிட்டேன். நம்மளுடைய சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்கள் லேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கலர் டேப் கூட அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை சுற்றி ஒட்டி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம அழகான ஒரு கேண்டில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாட்டமில் வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைக்கு மேலே நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேண்டிலை வந்து ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோஸ் பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ்லாம் வந்து சிரப் தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா, அப்படி தூக்கி போடாமல் இது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பாட்டிலுடைய ஃப்ரண்ட் சைடை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பாட்டில் தான் எடுத்திருக்கேன். 2 பாட்டிலுடைய ஃப்ரண்ட் சைடையும் கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பாட்டம் சைடை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணுங்க. இப்போ நம்ம இந்த 2 பாட்டிலையும் கவர் பண்ணுறதுக்காக ஒரு கலர் பேப்பரோ இல்லை வந்து இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தை வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப் வந்து மேலேயும் கீழேயும்
ஒரு லேயர் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒட்டினா போதும். அதாவது ஒரு சைடில் ஒட்டிக்கோங்க, ஒரு சைடு வந்து காலியாகவே விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் சைட் டேப் வந்து போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டுட்டு நம்ம வந்து இதை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி செவுத்தில் வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு ஒரு போர்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி பட்ஸையும் இன்னொரு போர்ஷனில் பல் குத்துற குச்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த குச்சியும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.